السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن. صدق الله العظيم. إلا بقول شاء الله وذكر تعالى. صلاة والسلام على محمد رسول الله صلى الله عليه وسلم. அவர்களை பின்பற்றி வாழ்ந்த நல்லவர்களுக்கு சத்திய சகாபாக்கள் நாதார்கள் வழியாக சுகதார்கள் சாதிகள் இந்த ஜுமாவிற்காக வருகை தந்திருக்கிறார்கள் மீது கொண்டாடமாக கண்ணியமிக்க முகமது அல்லாஹ்வுடைய அன்புக்காக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ரமதானுடைய மாதத்தை நாம் அடைவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தான். அதிலே முதல் 10 ரஹ்மத்துடைய 10 கடந்து, இரண்டாவது 10 மகஃபிரத்துடைய 10 கடந்து, மூன்றாவது அல்ஹம்துலில்லாஹ் என்ற நரக விடுதலையின் 10 இறுதியில் அமர்ந்திருக்கிறோம். பெருமக்களே, இன்னும் 4 நாட்கள் இருக்கின்றன. 4 நோன்புகள் மாத்திரம் இருக்கின்றன. ரமதான் நம்மை விட்டு விடைபெறுவது. பெருமக்களே, ரமதான் வந்தபோது அதை எப்படி நாம் ஆவலோடு எதிர்நோக்கிறோமோ, ஆவலோடு எதிர்பார்க்கிறோமோ, ஆவலோடு நோன்பு நோற்றோமோ, அதே போன்று ரமதான் நம்மை விட்டு பிரிகிற போது கவலையான முறையிலே அந்த ரமதானை நாம் விடைபெற வைக்க வேண்டும். காரணம், நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதம், குர்ஆனுடைய மாதம், தராவிஹின் மாதம், தான தர்மங்கள் செய்வதற்குண்டான ஒரு மாதம், இரவிலே நின்று வணங்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாதம், பகல் காலங்களில் இறைவனுக்காக வேண்டி பசித்திருந்து விழித்திருந்து தனித்திருந்து இபாதத்திலே ஓதிய மாதம். இப்படியான ஒரு வாக்கியம் நிறைந்த மாதம் நம்மை விட்டு விடைபெறுகிறது என்று சொன்னால் அது கவலைக்கிடக்கமான ஒரு விஷயம். எப்படி என்று சொன்னால், நமக்கு விருப்பமான நபர்கள், நமக்கு விருப்பமான பொருட்கள் நம்மை விட்டு பிரிகிற போது நாம் எந்த அளவிற்கு கவலையும் துக்கமும் படுவோம். நம் பாசத்திற்குரிய நமக்கு விருப்பமான மனைவி நம்மை விட்டு பிரிகிற போது, அல்லது கணவன் நம்மை விட்டு பிரிகிற போது, அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் நம்மை விட்டு பிரிகிற போது, பெற்றோர்கள் நம்மை விட்டு பிரிகிற போது, பாசத்திற்குரிய பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிகிற போது, உயிருக்கு உயிராக பழகிய நண்பர்கள் நம்மை விட்டு பிரிகிற போது எந்த அளவிற்கு துக்கமும் கவலையும் நம்மை ஆட்கொள்ளுமோ, அதே போல் ரமதான் நம்மை விட்டு பிரிகிற போது அது போன்று உண்டான ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். நமது நேசத்திற்குரியவர்கள் பிரிகிற போது எந்த துக்கம் ஏற்படுமோ, அதே போல் ரமதான் நம்மை விட்டு பிரிகிற போது அந்த துக்கமும் அந்த கவலையும் அந்த கண்ணீர் மல்குதலும் நமக்கு வேண்டும். காரணம், இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதிலே இபாதத் செய்வதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தான், குர்ஆன் ஓதுவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தான், இரவிலே நின்று வணங்குவதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தான். இந்த வாய்ப்பு அடுத்த வருடம் வருமா என்ற கவலையில் நாம் இருக்க வேண்டும். அடுத்த வருடம் யாருக்கு எந்த நேரத்திலே மௌத்து ஹயாத் என்று தெரியாது. இன்றைக்கு இருப்பவர்கள் அடுத்த வருடம் இருப்பார்களா? நிச்சயம் இல்லை.
சென்ற வருடம் இருந்த சில பேர் இந்த வருடம் ரமதானில் இல்லை, அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டார்கள். எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஈமானிய பவர் என்ன தெரியுமா? ரமதான் நம்மை விடப்பெற போகிறதே என்ற கவலை நம்முடைய மனதிலே ஆழமாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரு உண்மை முஃமினுக்குண்டான அடையாளம். சஹாபாக்கள் அப்படி கவலைப்பட்டார்கள். அல்லாஹுக்கும் மனிதனுக்கும் மத்தியிலே தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்கள் நம்மை விட்டு அகல்கின்ற போது சஹாபாக்கள் கவலைப்பட்டார்கள். உதாரணத்திற்கு ஒரு சான்று சொல்லலாம். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் சந்திக்க செல்கிறார்கள். அந்த நேரத்திலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். வந்த இரண்டு பெருமக்களும் சொன்னார்கள், அல்லாஹ் சிலரை வைப்பான், சிலரை எடுத்துக்கொள்வான், அது அல்லாஹுடைய இஷ்டத்தில் உள்ளது, அவன் நாடியதை செய்வான். இதனால் வரையிலும் பெருமானார் நம்மோடு இருந்தார்கள், பின்னி பிணைந்திருந்தார்கள். இப்போது அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான். இது அல்லாஹுடைய நியதியில் உள்ளது, இதற்கு ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும், அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறான் என்று சொன்ன போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சோழர்களே, அது உண்மைதான், அதெல்லாம் எனக்கு தெரியும். இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற போது ஒரு உயர்ந்த பாக்கியம் வந்து கொண்டிருந்தது. வஹி என்று சொல்லக்கூடிய பாக்கியம், இறை வேதம், இறை வசனம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தானதற்கு பிறகு வரக்கூடிய இறை செய்தி வஹியும் நின்று விட்டதே என்ற கவலையில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். பெருமக்களே, பெருமக்களின் கவலையை பாருங்கள். வஹி என்பது நம்முடைய தேவைகளை அந்தந்த நேரத்திலே பூர்த்தி செய்து கொடுப்பதற்கு ஒரு ஆயுதமாக இருந்தது, ஒரு கேந்திரமாக இருந்தது வஹி. சஹாபாக்களின் எண்ணங்களை பார்த்து அல்லாஹ் உடனுக்குடன் வஹியை இறக்கினான். மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உண்டான ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வஹி காரணமாக இருந்தது. அது இல்லாமல் போனதே, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே சொல்லி உடனுக்குடன் இறைவசனங்கள் வருவது நின்றுவிட்டதே என்ற கவலையிலே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அந்த கவலையை, தன் உள்ளத்தில் இருந்த அந்த கவலையை அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருவரிடத்திலே சொல்லி அழுதார்கள். இந்த செய்தியை கேட்ட அந்த இரு சஹாபாக்களும் அழுதார்கள். பெருமக்களே, இந்த கவலை நம்மிடத்தில் வேண்டும். நமக்கு அருகாமையிலே இருந்த நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய ஒரு மாதமாக இருந்ததே, இந்த மாதம் நம்மை விட்டு விடைபெற போகிறது என்ற கவலை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக வேண்டும். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபலை யமன் நாட்டிற்கு கவர்னராக இருக்கும் சமயத்திலே பல உபதேசங்களை செய்தார்கள். அந்த உபதேசங்களை எல்லாம் முடித்துவிட்டு கடைசியாக சொன்னார்கள், முஆத், நீங்கள் யமனுக்கு கவர்னராக செல்கிறீர்கள், ஒரு காலம் வரும், ஒரு காலத்திற்கு பிறகு நீங்கள் மதீனா வருவீர்கள். மதீனாவிற்கு வந்தால் மதீனாவின் பள்ளிவாசலை கடந்து செல்வீர்கள். அப்படி பள்ளிவாசலை கடந்து செல்கிற போது நான் இருக்க மாட்டேன், என் கபரை தான் நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்றார். அல்லாஹு அக்பர். அந்த செய்தியை கேட்ட முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி அழ ஆரம்பித்தார்கள். நமக்கு நேர்வழி காட்டக்கூடிய மனிதர் இது நாள் வரையிலும் நம்மோடு இருந்தார்கள். நம் மீது பாசத்தை ஊட்டக்கூடிய, சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் நம்மோடு இருந்தார்கள். நேசத்திற்கும் பாசத்திற்கும் முறித்தான ஒரு தூதர் நம்மோடு இருந்தார்கள். இப்போது பிரிய போகிறார்களே என்ற கவலையிலே ஆழ்ந்திருந்தார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உண்மையிலும் பெருமானார் சஹாபாக்களின் நேசத்திற்கு உரித்தானவர்கள், பாசத்திற்கு உரித்தானவர்கள். சஹாபாக்களும் பெருமானாரை நேசித்தார்கள், பெருமானாரும் சஹாபாக்களை நேசித்தார்கள். அது உண்மையான ஒரு நேசம், உண்மையான ஒரு பாசம். அது அதை கேட்டுவிட்டு தான் உன்னதமான ஒரு பாக்கியம் நம்மை விட்டு விடைபெற போகிறதே
இது போன்ற ஒரு மனிதரை எப்போது நான் காண்பேன் என்ற ஒரு கவலையிலே முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஆழ்ந்திருந்தார்கள். பெருமக்களே, இந்த கவலை நம்மிடத்தில் வேண்டும். இந்த ரமதான் செல்கிற போது அந்த கவலை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக வேண்டும். இதோ ரமதான் வந்தது, ரமதானை அடைந்தோம், ரமதானிலே நோன்பு வைத்தோம், தொழுதோம், தராவீஹ் தொழுதோம், கியாமுல் லைல் தொழுகை தொழுதோம். ஏதோ ரமதான் சென்றது, நாமும் விடை பெற்று விட்டோம். இது ஏதோ சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. உள்ளத்திலிருந்து அதன் மீது உண்டான பாசமும் நேசமும் வேண்டும். பெருமக்களே, நம்முடைய பாவங்களை கரிப்பதற்கு ரமதான் ஒரு காரணமாக இருந்தது. அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உண்டான ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருந்தது. அதற்கும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். குர்ஆன் மற்ற நாட்களில் நாம் அசால்ட்டாக இருந்தாலும் சரி, ரமதானுடைய மாதத்திலே குர்ஆனை ஓத வேண்டும் என்ற ஆர்வத்திலே எடுத்து இறைவசனங்களை ஓதினோமா இல்லையா? ஒரு குர்ஆன் அல்லது 2 குர்ஆன் ஓதுவதற்கு ரமதான் காரணமாக இருந்தது. அதற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இரவிலே மற்ற நாட்களில் நாம் உறங்குவோம், ஆனால் ரமதான் எழுந்திரு, தொழு, இறைவனை வணங்கு என்று அது உற்சாகப்படுத்தியதா இல்லையா? அதற்கு நாம் நன்றி சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக இறைவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியில் உண்டான ஒரு பேச்சு தொடர்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அதற்கு இந்த ரமதான் துணை சாதனமாக இருந்தது. இஅ்திகாஃப் என்று சொல்லக்கூடிய கடைசி 10 நாட்கள் உலகத்தினுடைய எல்லா தொடர்புகளையும் விட்டுவிட்டு இறைவனுடைய முழு தொடர்பையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு இஅ்திகாஃப் ஒரு காரணமாக இருந்தது. அந்த இஅ்திகாஃப் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு ரமதானுடைய மாதம். பெருமக்களே, அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த மாதம் நம்மை விட்டு விடை பெறுகிறதே என்ற கவலையில் அதை நாம் வழியெடுக்க வேண்டும். இரண்டாவது கவலை என்ன தெரியுமா? முதல் கவலை ரமதான் நம்மை விட்டு விடைபெற போகிறதே என்ற கவலை. பெருமக்களே, இரண்டாவது கவலை என்ன தெரியுமா? 30 நாட்கள் குர்ஆன் ஓதினோம், இரவு வணக்கங்களில் ஈடுபட்டோம், நோன்பு வைத்தோம், துஆ கேட்டோம், நம்முடைய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தோம். நான் செய்த எல்லா அமல்களும் கபூலானதா என்ற ஒரு கவலை. ரமதானிலே நான் 30 நோன்புகள் நோற்றேன், அந்த நோன்பு அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டதா, அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்து கிடைத்ததா என்ற ஒரு கவலை ஆழமாக வேண்டும். இரவிலே நின்று நாம் கியாமுல் லைல் தொழுகையை தொழுதோம், ஜமாஅத்துடன் தொழுதோம், தராவீஹ் தொழுகையை தொழுதோம், ஜமாஅத்தோடு தொழுதோம், ஐங்கால தொழுகையை நாம் தொழுதோம். இந்த தொழுகையெல்லாம், இந்த தொழுகைக்குண்டான கூலியை அல்லாஹ் தருவானா அல்லது தரமாட்டானா என்ற கவலை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக வேண்டும். பெருமக்களிடத்தில் அந்த கவலை இருந்தது. இறைநேச செல்வர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களேயானால், ரமதான் முடிகிற போது ஒரு அமலை செய்து அதை முடிக்கிற போது அல்லாஹ் அவர்களுடைய அமலை முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வான், அங்கீகரிப்பான். ஆனாலும் அப்படிப்பட்ட உத்தமர்கள் கூட நான் செய்யக்கூடிய அமல் பிரயோஜனம் தந்ததா, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா, இதிலே அங்கீகாரம் கிடைக்குமா, மக்பூலியத்து கிடைக்குமா என்பதிலே பெருமக்கள் கவலையில் இருந்தார்கள். இந்த 2 கவலையும் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். இந்த கவலை இருப்பது ஒரு உண்மையான முஃமினுக்கு உண்டான அடையாளம் பெருமக்களே. எனவே ரமதான் இன்னும் 4 நாட்கள் 4 நோன்புகள் இருக்கின்றன. இதிலே மிகவும் பிரயோஜனமான முறையிலே, மிகவும் அவசியமான முறையிலே, மிகவும் இறைவனுக்கும் நமக்கும் மத்தியில் உண்டான ஒரு தொடர்பை அதிகமாக நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம், நம்முடைய பாவங்களுக்காக வேண்டிய இறைவனிடத்திலே வருந்தி அழுது புலம்பி ரமதான் முடிவதற்குள் பாவமற்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கதறி துஆ கேட்போம். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்று நம்முடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுப்பான். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருவானாக, ரஹ்மத்தை நமக்கு தருவானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, மகஃபிரத்தை கொடுப்பானாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக, சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.